பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 4வது வசனத்துல, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் தாவீது சொல்ற வார்த்தை. அவருடைய சொந்த அனுபவத்துல கர்த்தரை நம்பினதினால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறார். இந்த அனுபவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களுக்கு. ஜனங்களே, நீங்களும் கர்த்தரை நம்புங்கள், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்களும் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். இந்த ஆலோசனையை இன்றைக்கு நாமும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கர்த்தரை நம்புங்க, கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் தள்ளாடப்படுவதில்லை. அவரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மை பெரியது. இப்படி நிறைய வாசிக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுவது. கோலியாத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீரன், சரீரம் முழுவதும் ஆயுதத்தோடு வந்து நிற்கிறார். பல யுத்தங்களை அவர் செய்தவர். ஆனா தாவீது அப்படி இல்லை. ஒரு வாலிப பையன், ஆயுதம் எதுவும் இல்லை. ஆனா யுத்தத்துல தாவீது ஜெயித்தார். காரணம் என்னன்னா, கோலியாத்து ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வந்தார். ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பினார். தாவீது கர்த்தரை நம்பினார். அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய கோலியாத்து தான், ஆனா வீழ்ந்தான். இன்னைக்கு நமக்கு முன்பாக பல கோலியாத்துகள் நிக்கலாம், பெரிய பிரச்சனையாக நிக்கலாம். தேவ பிள்ளைகள் 2 காரியத்தை நீங்க செய்யணும். ஒண்ணு, அந்த பெரிய பிரச்சனைகளை கண்டு பயப்படாதுங்க. பயந்துட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. ஐயோ பெருசா இருக்குதே, அவ்வளவுதான் முடிஞ்சேன், அவிசுவாசமான வார்த்தைகளையே பேசக்கூடாது. விசுவாசித்து அந்த பிரச்சனைகளை எதிர்க்கணும் முதல்ல. அப்போ 2வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கிற பிரச்சனை, நான் செஞ்சிருவேன், நான் முடிச்சிருவேன், அதுவா நான் போனேன்னா எல்லாம் நடந்துரும் இப்படின்னு தன்னையே நம்புவார்கள். இதை முதல்ல விடணும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, முதல்ல பயந்து ஓடாதுங்க. 2வது என்னால முடியும்னு சொல்லாதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது கர்த்தரால் தான் முடியும் என்பதை நம்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். எத்தனையோ காரியத்துல என்னால முடியும்னு சொல்லிட்டு போய் வெட்கப்பட்டது போதுங்க. இனி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நீர் செஞ்சா என் வாழ்க்கை நன்றா இருக்கும், செய்யும் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும், என் பிரச்சனையில மாற்றும், உம்மால ஆகும்னு நம்பி வாழுங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறபடி நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வாழும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். நீங்க பாக்கியவான்கள். நாம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. இனி நாங்கள் எங்களை நம்புவதில்லை, மனிதர்களை நம்புவதில்லை, ஐஸ்வர்யத்தை நம்புவதில்லை, உம்மையே நம்புகிறோம். இந்த நாளில் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தாவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் உம்மை நம்பி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி சமாதானமும் சந்தோஷமும் குடும்பங்களை ஆளுகை செய்ய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.